அன்னை தமிழுக்கு என் முதல் வணக்கம். இந்த இணைய வழியில் இந்த காணொளியை கண்டு கொண்டிருக்கிற அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கும் என் மனமார்ந்த மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. ஐம்பூதங்களில் நிலம், இலக்கியங்களில் நிலம் எப்படியாக பேசப்படுகிறது என்று இந்த நிலத்தை பற்றி ஒரு சிறிய இந்த கருத்தரங்கில் பேச வாய்ப்பு கொடுத்த வாகை தமிழ்ச்சங்கம் தலைவர், நிறுவனர் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் அனைவருக்கும் என் நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரைக்குள்ளாக செல்கிறேன். இலக்கியத்தில் நிலம் என்று நாம் பார்ப்போமானால், நம்மளுடைய தமிழ் இலக்கியமே நிலம் சார்ந்ததுதான். தமிழ் இலக்கியம் தோன்றிய காலகட்டத்திலிருந்து இலக்கியம் தனியாக, மக்களுடைய வாழ்வியல் தனியாக என்று பிரித்து பார்க்க முடியாத அளவிற்கு இலக்கியம் சார்ந்த, நிலம் சார்ந்ததாகவே நம்மளுடைய இலக்கியங்கள் பேசப்படுகிறது. நம்மளுடைய நாம் வாழக்கூடிய இந்த நிலப்பரப்பானது சமபூமி அல்ல. ஒவ்வொரு நிலமும் ஒரு குறிப்பிட்ட தூரத்திற்கு வெவ்வேறு விதமாக தன்னுடைய இயல்பை மாற்றிக்கொள்கின்ற தன்மை. சங்க காலத்திற்கு முன்பாகவே மனிதன் தன்னுடைய நிலத்தை, இலக்கியம் என்று ஒன்று தோன்றுவதற்கு முன்பாகவே நம்மளுடைய நிலம் ஐவகையாக பிரிக்கப்பட்டிருந்தது. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று ஒன்று தனியாக கிடையாது. குறிஞ்சியும் முல்லையும் தன்னுடைய முறைமையில் திரைந்தது பாலை என்று இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் அதற்கு ஒரு வரையறை சொல்கிறார். அப்போ அந்த 4 நிலம் இருந்தது. குறிஞ்சியும் முல்லையும் பாலடிக்கப்படும் போது, தன்னுடைய இயல்பிலிருந்து மாறும்போது அது பாலையாக மாறுகிறது என்று நாம் சிலப்பதிகாரத்தில் காண்கிறோம். இப்போ இந்த நிலம் சார்ந்த வாழ்வியல் தான் நம்மளுடைய தமிழர்களுடைய வாழ்வியல். குறிஞ்சி என்று சொல்லும்போது மலையும் மலை சார்ந்த பகுதியும், அடுத்தது முல்லை என்று சொல்லும்போது காடு சார்ந்த பகுதியும், மருதம் என்று சொல்லும்போது வயலும் வயல் சார்ந்த பகுதியும், நெய்தல் என்று சொல்லும்போது கடல் சார்ந்த பகுதியும் என்று பார்க்கிறோம். ஒவ்வொரு நிலத்தில் வாழ்கின்ற ஒவ்வொருவர்களுக்கும் ஒவ்வொரு பெயர்கள் இட்டு அழைத்தனர். குறிஞ்சி நிலத்தில் இருப்பவர்கள் குறவன், குறத்தி, அப்புறம் முல்லை நிலத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெயர்கள், இப்படி தலைவன், தலைவி. நெய்தல் நிலத்தில் இருப்பவர்களுக்கு பரதன், பரத்தியர். இப்படியாக ஒவ்வொரு நிலத்தில் இருக்கிறவர்களுக்கும் ஒவ்வொரு பெயர்களை சொல்லி அழைப்பது வழக்கமாக இருந்தது. நிலத்தின் இயல்புக்கு தக்க மனிதனுடைய வாழ்வியலும் அவனுடைய உணவியல் வேறுபாடும், அடுத்ததாக தங்களுடைய அந்த ஆடை ஆபரணங்கள், அந்த கலாச்சாரம் அத்தனையும் மாறுச்சு. நிலம்தான் ஒரு மனிதனுடைய அந்த தன்மையை, அவனுடைய வாழ்வாதாரத்திற்கு அடிப்படையாக அமைவது. நிலத்தின் வழியாகத்தான் ஒருவனுடைய நாகரிகமும் அமைகிறது. முதலாவது மனிதன் காடுகளிலும் குகைகளிலும் இன்னும் அடர்ந்த ஒரு மலை பிரதேசங்களிலும் மரத்தின் மீதும் அப்படியாக வாழ்ந்து வந்தான். நிலப்பரப்பில் வாழத் தொடங்கியது எப்போது என்றால், நீரின் தன்மை அறிந்து, நீரின் பயன்பாட்டிற்கு பிறகுதான் ஒவ்வொரு நீர்நிலைகள் அருகிலும் தனக்கென்று ஒரு நிலத்தை ஏற்படுத்தி கொண்டான். அந்த நீர்நிலைகளின் வாயிலாக நாகரிகத்தை மனிதன் கற்றுக்கொண்டான். சுத்தமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி, இந்த ஐம்பூதங்கள் என்று சொல்லும்போது நிலமும் நீரும் ஒத்த இயல்புடையதாக, ஒன்றோடு ஒன்று பிரித்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒன்றி போன ஒரு தன்மை வாய்ந்தது இந்த நிலமும் நீரும். நிலத்தில் மனிதன் வாழத் தொடங்கியவுடன் அவன் பச்சை காய்கறிகளை உண்டு கொண்டிருந்தவன், விலங்குகளை அடித்து அப்படியே உண்டவன், சமைக்க தொடங்கினான். ஒவ்வொரு நிலத்திற்கும் ஒவ்வொரு உணவு பிரதானமாக கருதப்பட்டது. ஒரு நிலத்தில் விளைந்த பொருள் இன்னொரு நிலத்தில் இருக்கிறவர்களாக வாங்கப்பட்டது, அல்லது பண்டமாற்ற முறையாக அவர்கள் அந்த உணவை பரிமாறிக்கொண்டனர். இப்படியாக அந்த நிலம் சார்ந்த வாழ்வியலை மனிதன் பெற்றுக்கொண்டான். இந்த நிலம் குறித்து எல்லா இலக்கியங்களும் பேசுகிறது. இந்த நிலம் சார்ந்த இலக்கியம் தான் நம்மளுடைய இலக்கியம். இங்கே நமக்கு முதலாவதாக நமக்கு முழுவதுமாக கிடைத்த ஒரு இலக்கண நூல் என்னவென்றால் தொல்காப்பியம். தொல்காப்பியத்துடைய பாயிர பாடல்களில் வடவேங்கடம், தென்குமரி, ஆயிடை, தமிழ் கூறும் நல்லுலகம் என்று அந்த வரையறை சொல்லப்படுகிறது. வடக்கே வேங்கடமும் தெற்கே குமரியும் ஆயிடை தமிழ் கூறும் இந்த எல்லைகளுக்கு உட்பட்டதுதான் நம்மளுடைய தமிழ் பேசுகின்ற மக்கள் வாழ்கின்ற இந்த நல்லுலகம் என்று நமக்கு அந்த பாயிர பாடல் தொல்காப்பியத்தில் சொல்லப்படுகிறது.
அப்போது வடவேங்கடம், தென்குமரி இதுதான் நம்மளுடைய எல்லை பகுதியாக, தமிழகத்தின் எல்லை பகுதியாக தொல்காப்பியருடைய காலகட்டத்தில் இருந்ததாக நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் தொல்காப்பியத்தில் மட்டும் அந்த நிலத்தை பற்றி பேசவில்லை. இப்போது இருக்கிற கவிஞர் பெருமக்கள் பாரதி, இக்காலகட்டத்தில் பாரதியினுடைய வரிகளை தெரியாதவர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. நீலத்திரைக்கடல் ஓரத்திலே நின்று நித்தம் தவம் செய்யும் குமரி எல்லை வடமாலவன் குன்றம் இவற்றிடையே புகழ் மண்டி கிடக்கும் தமிழ்நாடு. தொல்காப்பியன் சொல்லி சென்ற 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த இலக்கண நூல், முதலாவது முழுவதும் கிடைத்த இலக்கண நூல் என்று தொல்காப்பியத்தை பார்க்குறோம். அதில் சொன்ன அதே வரையறையை பாரதியும் சொல்கிறான். நீல திரைக்கடல் ஓரத்திலே நின்று நித்தம் தவம் செய்யும் குமரி எல்லை வடமாலவன் குன்றம் இவற்றிடையே புகழ் மண்டி கிடக்கும் தமிழ்நாடு. இப்படிப்பட்டதான அந்த வடவெல்லை தென்குமரியை இங்கு நமக்கு எல்லை பகுதியாக பாரதியாருடைய பாடலும் நமக்கு சொல்கிறது. நிலவரையிறையின்படிதான் மனிதனுடைய தொழிலும் அமைந்தது. குறிஞ்சியில் இருப்பவர்கள் மலைப்பகுதி என்பதால் மரத்தில் இருக்கிற தேனை எடுத்து உண்ணுதல், தேனை விற்று பிழைப்பு நடத்துதல், கிழங்கு அகழ்தல், அந்த கிழங்கை உண்டு கொள்ளுதல் அப்படியாக இருந்தது. மருத நிலத்தில் இருக்கிறவர்கள் அந்த உழவு தொழில், விவசாயத்தை பெரிதாக கொண்டிருந்தார்கள். விவசாயம் என்று சொல்லும்போது அரிசி, நெல், மற்ற தானிய வகைகள் அத்தனையும் அவர்களுக்கு உணவாக இருந்தது. அடுத்தது நெய்தல் என்று சொல்லும்போது மீன் பிடிக்கிற தொழில், அடுத்தது மீன்பிடி தொழில். அடுத்ததாக உப்பங்கழி, அந்த உப்பை மற்ற நிலத்தில் இருக்கிறவர்களுக்கு விற்று அதன் வருவாயை கொண்டு வாழ்வாதாரம் நடத்தினார்கள். அந்த மீனை விற்று மீனை உண்டு வாழ்ந்தார்கள். முல்லை என்று சொல்லும்போது காடும் காடு சார்ந்த பகுதியும், காட்டில் விளையக்கூடிய செடி கனி கொடி இப்படிப்பட்டதான அந்த காய்கறிகள், அந்த சைவ உணவுகளை அவர்கள் மேற்கொண்டார்கள். இப்படியாக ஒவ்வொரு நிலத்துக்கும் ஒவ்வொரு உணவு தனித்தனியாக பிரித்து வைக்கப்பட்டிருந்தது. இப்படியா அந்த நிலம் என்றது மனிதனோட கலந்த ஒன்றாக இலக்கியத்தில் எல்லோருமே அந்த நிலம் பற்றி பேசியிருக்கிறார்கள். நிலம் பற்றி சொல்லும்போது 8 தொகை நூல்கள், 10 பாட்டு நூல்கள், இன்னும் 10 பாட்டு நூல்களில் ஆற்றுப்படை நூல்கள் என்று சொல்லும்போது ஒரு ஊர்லேருந்து ஒரு ஊருக்கு போகிற அந்த வழி நெடுக்க நிலம் பற்றி பேசப்படுகிறது. ஆற்றுப்படை நூல்களில் ஒருவன் பெற்றுக்கொண்ட செல்வத்தை, ஒருவனுக்கு ஒரு அரசன் கொடுத்த அந்த செல்வத்தை பெற்று திரும்பி வரும்போது ஒருவர் பாணரோ புலவரோ பக்தரோ கேட்கும்போது, இவரிடம் நான் பெற்றுக்கொண்டேன், நீ இந்த வழியாக அந்த ஊருக்கு செல் என்று சொல்லும்போது அங்கே நிலம் பிரதானமாக அந்த 10 பாட்டு நூல், அந்த ஆற்றுப்படை நூல்களில் பேசப்படுகிறது. இப்படியாக நிலத்தை முன்பாக வைத்தே நிலத்தின் அருமை பெருமைகளை சொல்லியே நம்மளுடைய இலக்கியங்கள் போற்றப்படுகிறது. நிலம் தவிர்த்து நம்மளுடைய இலக்கியங்களில் பார்ப்போமானால் பெரிதாக ஒன்றும் இருக்காது. எல்லாமே நிலம் சார்ந்து. சுவர் இருந்தால்தான் சித்திரம் என்று சொல்வார்கள். அந்த பழமொழியை இங்கு நாம் எடுத்துக்கலாம். நிலத்தின் வழியாக தான் நம்மளுடைய இலக்கியங்கள் வளர்க்கப்பட்டது, இயற்றப்பட்டது. நிலத்தை தவிர்த்து அங்கே இலக்கியங்கள் எதுவும் கிடையாது. ஒரு தலைவன் தலைவியை சந்திக்கிறான், அது ஒரு காதல் பாடலாக, ஒரு அகநானூர் பாடலாக இருக்கட்டும், கலித்தொகையாக இருக்கட்டும், வேற எந்த ஒரு குறுந்தொகையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அந்த நிலத்தின் தன்மையை சொல்லி தான் தலைவனுடைய காதலை சொல்கிறார்கள். அதுக்கப்புறமாக நம்ம பார்க்கக்கூடிய தேவார பாசுரங்கள் என்று சொல்லும்போது, இந்த நிலத்தில் தோன்றிய இறைவன், இந்த திருத்தலத்தில் அவதரித்த இறைவன் சொல்லி அந்த நிலத்தின் அடிப்படையில தான் ஒரு தெய்வத்தையும் நாம் போற்றுவதாக இலக்கியங்கள் நமக்கு சொல்லப்படுகிறது. அடுத்ததாக இன்னும் புறநூல்கள் என்று எடுத்துக்கொண்டு பார்ப்போமானால் 10 பரிபாடல், அடுத்ததாக புறநானூறு நூல்களிலும் போர் எங்கே நிகழ வேண்டும், எந்த இடத்துல போர் செய்ய வேண்டும், வீரத்தை எந்த இடத்துல பறைசாற்ற வேண்டும், எந்த இடத்துல முரசறிவிக்க வேண்டும், எந்த இடத்துல பாசறை அமைக்க வேண்டும், எப்படி அந்த வெற்றி கரந்தை முல்லை அப்படிதாக அந்த 12 பூக்களை சூடிக்கொண்டு அந்த போர் முறைமைகள் எந்தெந்த நிலத்தில் எங்கெங்கே நடக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த நிலம் சார்ந்த அந்த ஒரு போர் தொழில் தான் அங்கே பேசப்படுகிறது. அப்போது எல்லா இலக்கியங்களுக்கும் நிலம் ஒரு அடிப்படையாக காணப்படுகிறது. சுவரில் வரையப்பட்ட சித்திரமாக நிலத்தை அடிப்படையாக கொண்டே நம்மளுடைய தமிழ் இலக்கியங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. நிலம் என்று சொல்லும்போது ரொம்ப ஆகச்சிறந்த ஒரு குரலாக நம்ம அனைவருக்கும் தெரிந்த வள்ளுவ பெருந்தகையுடைய குரல், அகழ்வாரை தாங்கும் நிலம் போல் இகழ்வாரை பொறுத்தல் தலை,
இது போல நாம் மனிதர்கள் வாழ வேண்டும். அந்த நிலத்தை சொல்லி அந்த நிலத்தின் இயல்பை நம்மளுடைய மனிதர்கள் மேற்கொள்ள வேண்டும், கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்கிறார். தங்களை தோண்டுகிற அந்த நிலம், அந்த நிலமானது தங்களை தோண்டுபவரையும் தாங்கிக் கொள்கிறதாம். அதுபோல மற்றவர்கள் செய்கிற துன்பத்தையும் நாம் சகித்து கொண்டு அவர்களை பொறுத்து போதல் அவசியம். இதுதான் மனித நேயம், மனித ஒழுக்கம், இதுதான் அறம் சார்ந்த வாழ்க்கை என்று வள்ளுவ பெருந்தகை நமக்கு அந்த நிலத்தை நமக்கு உவமையாக சொல்லி செல்கிறார். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல் என்று சொல்லும்போது அந்த நிலத்தை போல மனிதன் வாழ வேண்டும். தனக்கு என்ன ஒரு துன்பம் வந்தாலும், யார் என்ன துயரம் செய்தாலும், நமக்கு எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தாலும் அந்த நிலமானது எப்படி பொறுத்து கொள்கிறதோ, தாங்குகிறதோ, தள்ளிவிடவில்லை. அந்த நிலம் தன்னை வெட்டுபவரையும் தோண்டுபவரையும் கூட ஏந்தி கொண்டு நிற்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அறம் சார்ந்த ஒரு கருத்திற்கு நிலத்தை எங்க உவமையாக சொல்லி நமக்கு வள்ளுவ பெருந்தகை சொல்றாங்க. அதே போல நம்மளுடைய தமிழகம் ஆனது மிகவும் ஒரு குறுகிய ஒரு நிலப்பகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும், அந்த குறுகிய நிலப்பகுதிக்குள்ள குட்டி குட்டியாக பிரிவுகள் நிறைய இருக்கு. சின்ன சின்ன பிரிவுகளாக குன்றுகள், அதையும் அதையை விட பெரிய மலையானது காணப்படுது. சமபூமியாக எங்கேயுமே இல்லை. நம்மளுடைய நிலப்பகுதிகள் எல்லாமே கரடு முரடா எல்லாவற்றையும் பண்படுத்தி தான் அந்த ஆதி மனிதன் தொல்தமிழன் வாழ்ந்து வந்தான். அந்த தொல்தமிழர்களுடைய கலாச்சாரம் இன்றும் நமக்கு இந்த அகழ்வாராய்ச்சிகள் மூலமாகலாம் கிடைக்கிறது. 2000, 3000, 4000 ஆண்டுகளுக்கு முன்பாக கிடைக்கப்பட்ட மண்பாண்டங்கள் நம்மளுடைய நிலத்தின் அமைப்பை சொல்கிறது. எப்படி மனிதன் நிலத்திலிருந்து அந்த மண்ணை எடுத்து அந்த மண்ணின் மூலமாக ஒரு பானையை செய்து அதை சுட்டு பயன்படுத்தினான். செங்கல், சுடப்பட்ட செங்கல், சுடாத செங்கல், இப்படி ஒவ்வொரு மண்பாண்டங்களின் வாயிலாக நம்மளுடைய நிலத்தின் அருமை பெருமைகள் நமக்கு சொல்லப்படுகிறது. அடுத்தது, இயற்கை சார்ந்த வாழ்வோடு மனிதன் இயைந்து இருந்தான். அப்போது அவனுக்கு நோய் நொடி இல்லை, எந்த ஒரு மன அழுத்தம் இல்லை, மன உளைச்சல் இல்லை. இயற்கையோடு நிலத்தோடு அவன் சேர்ந்து வாழும்போது அவன் மிகவும் மகிழ்ச்சியாக நோயற்ற வாழ்வுடையவனாக நீண்ட காலம் உயிர் வாழ்ந்தான். இன்றைய காலகட்டத்தில் அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை முறையை நாம் அனைவரும் இழந்து விட்டோம். நிலத்தின் அருமை தெரியாது, நிலத்தை பாழ்படுத்துகிறோம். நிலத்திற்கே உரிய அந்த நீரை உள்வாங்கக்கூடிய நிலமாக இன்றைய நிலம் இல்லை. இந்த நிலத்தின் மீது நிறைய நெகிழிகளை நாம் பயன்படுத்துகிறோம். அந்த நெகிழி பயன்பாட்டினால் நிலம் இன்று பாழடிக்கப்படுகிறது. இயற்கை சார்ந்த பொருட்களை நாம் பயன்படுத்துவோம், நெகிழியை தவிர்ப்போம். இலக்கியத்தில் நிலம் எப்படி சிறப்பாக போற்றப்படுகிறதோ, அந்த ஒரு உருவத்தை, இலக்கியத்துக்கு உருவம் கொடுப்பது நிலம்தான். அதுபோல இன்றைய காலகட்டத்திலும் நம்மளுடைய நிலம்தான் நம்மளுடைய அடுத்த தலைமுறையினருக்கு நம்மை பற்றி எடுத்து சொல்கிறது. நம் முன்னோர்கள் விட்டு சென்ற அந்த நிலம்தான் இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அடுத்த தலைமுறையினருக்கு நம்ம இந்த நிலத்தை நல்ல ஒரு நிலமாக நம்முடைய சந்ததியினருக்கு விட்டு செல்ல வேண்டும். இப்போ ஒவ்வொரு நிலத்திற்கேற்ற அந்த தொழில் செய்தார்கள். இன்றைய காலகட்டத்தில் அது ரொம்ப மாறிடுச்சு. நிலத்துக்கேற்ற தொழில் கிடையாது. எல்லா நிலங்கள்லையும் எல்லா தொழில்களையும் நாம் செய்கின்ற அந்த ஒரு பழக்க வழக்கத்திற்குள்ளாக வந்துவிட்டோம். நவீனங்கள் மழிந்து இந்த நவீனங்கள் பெருகிய இந்த காலகட்டத்தில் நிலத்தின் அருமையை மனிதன் உணர்ந்த இருந்தால்தான் நம்ம இந்த விவசாயத்தை பாதுகாக்க வேண்டும். நிலம் பாலடிக்கப்பட்டதன் காரணமாகத்தான் இன்றைய விவசாயம் பாலடிக்கப்பட்டிருக்கு. வெகுவாக இந்த உணவுப் பொருள்களினுடைய அந்த விளைச்சலும் குறைகிறது, விலைவாசி உயர்கிறது. இப்படி நிலத்தை பாதுகாக்க தவறிவிட்ட நம்முடைய இன்றைய சமுதாயத்தினர் மீண்டும் ஒரு மீள்பார்வையாக இந்த நிலத்தை சுத்தம் செய்து நம்மளுடைய நிலத்திற்கு கொடுக்க வேண்டிய அந்த மரியாதையை, மதிப்பை கொடுத்து நிலத்தை போற்றி தாங்கள் வாழ்கின்ற அந்த நிலத்தை, பூமியை மதித்து நிலத்திற்கான அந்த தேவையான அந்த உரங்களை இட்டு விவசாயத்தை பெருக்க வேண்டும். நிலம் சார்ந்த பூமி தான் நம்மளுடைய தென்பகுதி முழுவதுமாக விவசாய நிலமாக தான் இருந்தது. இப்போது காடுகளை அழித்து நம் வீடுகள் செய்கிறோம், காடுகளை அழித்து சாலைகளை செய்கிறோம். அந்த காடு என்பது ஒரு நிலம். அந்த காட்டு பகுதி இருக்கும்போது தான் நமக்கு இயற்கை செழிப்பாக இருக்கும். தக்க நேரத்தில் நல்ல மழை பொழியும். நம்மளுடைய தட்பவெப்பநிலை சரிசமமாக பாதுகாக்கப்படும். ஒரு நிலம் தன்னுடைய இயல்பை இழந்துவிட்டால் அது பாலையாக மாறுகிறது. அந்த காட்டு பகுதியை நாம் அழிக்கிறோம். அந்த காடு அழிக்கப்படும் போது அதில் இருக்க விலங்குகள் அழிக்கப்படுகிறது, சிறு சிறு பூச்சிகள் அழிக்கப்படுகிறது, தேனீக்கள் அழிக்கப்படுகிறது. அந்த தேனீக்களினுடைய உற்பத்தி குறைவினால் உலகம் எளிதாக அழிவுக்குள்ளாக சென்று கொண்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். அப்போ நிலத்தை நாம் பாதுகாத்தல் மிகவும் அவசியம். நம்மளுடைய சுற்றுச்சூழல்களை இன்னைக்கு நம்ம எப்படி நிலத்தை நம்ம பாதுகாக்கணும்?
அரசாங்கம் எத்தனையோ திட்டங்கள், பசுமை புரட்சிகள் திட்டங்கள் சொல்றாங்க. நிலத்தை நாம் பாதுகாப்பது என்றால் நாம் சுற்றி இருக்கிற நிலத்தை சுத்தமாக வைத்திருப்பது, எப்போதும் நம்மளுடைய நிலத்திற்கான முக்கியத்துவத்தை கொடுப்பது, எந்த ஒரு சூழ்நிலையும் நிலத்தில் இருக்கக்கூடிய அந்த கனிமங்களை எடுக்கிறது, மண்ணை தோண்டி நிலத்தை வந்து மலடியாக்குறது, அந்த நீரை முழுவதுமாக உறிஞ்சி எடுக்கிறது, இப்படி போன்றதான செயல்களை கட்டுப்படுத்தினால் நாம் நிலத்தை பாதுகாக்க முடியும். இலக்கியத்தில் நிலம் பெரிதாக பேசப்படுகிறது. பெண்களுக்கு நிலம் அடந்தை என்று சொல்கிறோம். நிறைய இடங்கள்ல நம்மளுடைய ஊர்களுக்கு பெண்களுடைய பெயரை வைத்து, தெய்வத்தினுடைய பெயராக வைத்து நாம் வந்து அதை அனுசரிக்கிறோம். அந்த சடங்குகளை போற்றுகிறோம். நாட்டுப்புற வழக்காற்றில் அந்த நிலங்களுக்கு, ஒவ்வொரு நிலங்களுக்கும் ஒவ்வொரு தெருவின் முனையிலும் சிறு சிறு தெய்வ வழிபாடுகள் உண்டு. என்னென்னா அந்த நிலத்தை காக்கக்கூடிய காவல் தெய்வமாக சொல்லப்படுகிறது. இந்த நிலமானது மக்களோட வாழ்க்கையில ஒன்றாக கலந்திருக்கிறது. நிலம்தான் ஒரு மனிதனுடைய அந்த வாழ்க்கை முறையை, வாழ்வியல் நெறிமுறையை ஏற்படுத்துகிற வண்ணம் இருக்கிறது. இந்த நிலத்தின் அடிப்படையில் தான் நம்மளுடைய இலக்கியங்கள் போற்றப்படுகிறது. ஒவ்வொரு இலக்கியமும் நம்மளுடைய நிலத்தின் சிறப்பை எடுத்து சொல்வதாக, அந்த நிலத்தில் விளையக்கூடிய அந்த வேளாண்மை உற்பத்தியை எடுத்து சொல்வதாக, நெசவு தொழில், உழவு தொழிலை சார்ந்த அந்த தொழிலோடு சேர்ந்து அந்த நெசவு தொழில், ஆடு மாடுகளை வளர்ப்பது, விலங்குகளுக்கு பாதுகாப்பு கொடுப்பது, இப்படியாக அந்த நிலம் வந்து மிருகங்களால் பண்படுத்தப்பட்டு மனிதன் அதை பழக்கி வைத்திருந்தான். இப்படியாக தொழில் தமிழர்களுடைய அந்த காலகட்டத்தில் நிலமானது பெரிதும் அவர்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்தில் பங்கு வகித்ததாலேயே அதற்கு பின் வந்த மனிதர்கள், மானுடர்கள், கற்றறிந்த பெரியோர்கள், சான்றோர்கள் நிலத்தை அடிப்படையாக வைத்து இலக்கியங்கள் இயற்றியிருக்கிறார்கள். ஒவ்வொரு இலக்கியத்தை நாம் எடுத்து பார்ப்போமானால், ஒரு குற்றால குறவஞ்சியாக இருக்கட்டும், பள்ளு இலக்கியமாக இருக்கட்டும், எந்த ஒரு தேவார பாசுரமாக இருக்கட்டும், திருத்தலங்களை பற்றி போற்றி சொல்கிறதா இருக்கட்டும், எந்த ஒரு நிலமாக, எந்த ஒரு இலக்கியமாக இருந்தாலும் அதில் சொல்லப்பட்டிருக்க அந்த நிலத்திற்கென்று தனி இயல்பையும் சிறப்பையும் நம்மால் உணர முடியும். நம்மளுடைய நிலத்தை பாதுகாப்போம். இந்த நிலம் என்ற தலைப்பு கடல் போன்றது, சமுத்திரத்தை காட்டிலும் ஆழமாகும். இன்னும் எவ்வளவோ செய்திகளை நாம் பார்க்கலாம். இந்த குறுகிய காலகட்டத்தில் இந்த ஒரு பன்னாட்டு கருத்தரங்கத்தில் இந்த பஞ்சபூதங்களில் நிலம் என்ற தலைப்பில் இலக்கியத்தில் நிலம் எப்படி பெரும் முக்கியத்துவம் வகிக்கிறது என்பதை குறித்து ஒரு தேன்துளி அளவு நாம் இதை வந்து இன்றைக்கு நம்ம பார்த்துருக்கோம். ஒரு மேல்பார்வையாக நிலத்தை நாம் பாதுகாப்போம், மனித வளத்தை போற்றுவோம், எதிர்கால சந்ததியினருக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை நாம் அமைத்து தர இன்றைய நிலங்களை நாம் பண்படுத்துவோம். பாழடிக்க வேண்டாம். நிறைய மரங்களை நடுவோம், செடிகளை நடுவோம், விதைகளை விதைப்போம். எதிர்கால சந்ததியினருக்கு நல்ல ஒரு சுத்தமான காற்றையும் நீரையும் நாம் விட்டு செல்வோம். இந்த ஒரு கருத்தரங்கில் எனக்கு பேச வாய்ப்பளித்த வாகை தமிழ்ச்சங்கத்தினருக்கு என் நன்றி கலந்த வணக்கத்தை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக்கொண்டு, காணொளியின் வாயிலாக இதை கண்டு கலைக்கும் ஒவ்வொரு தமிழ் உள்ளங்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.